உங்களையே ஒரு மரியாதை இல்லாத டேன்றாங்களே, இவ்வளவு ஒண்ணும் பண்ணிடாத. ஐயோ ஐயப்பா, உன்னதான் டே என்ன? ஐயோ ஐயப்பனை சொன்னானே, ஐயப்ப மாலையை போட்டு என்ன சொன்னானே, எல்லாம் ஒண்ணுதானே. எனக்கு கடன் கொடுத்தவங்க ஐயப்பா, அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத ஐயப்பா, அவங்கள ஒண்ணும் பண்ணாத ஐயப்பா. வாங்கின பணத்தை மரியாதை திருப்பி கொடு, இல்ல போயிட்டு நாளைக்கு வரேன்றியா? வாங்கின காசு வாங்கின கை உடம்புல இருக்காது. சாமி சரணம், கோவப்படாதீங்க சாமி. முந்தா நாள் ஐயனுக்கு கோவில் பூஜை, நாளைக்கு எங்க வீட்டுல கன்னி பூஜை, நாளைக்கு எங்க ஊர்ல விளக்கு பூஜை. அதுக்கு அப்ப நிறைய பொண்ணுங்க ஊர்ல விளக்கு ஏத்துன்னு வருவாங்க, நீங்க ஜாலியா சைட் அடிக்கலாம். இல்ல சாமி, இந்த மாதிரி கண்டினியூஸா பூஜைகள் இருக்கிறதுனால என்னோட இம்பார்ட்டன்ஸ் முழுக்க ஐயப்பனுக்கு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால ஃப்ரீ டைம்ல ஜாப் போயிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துறேன் சாமி. உன்னை நம்பலாமா? உங்க கூட இருக்கிற 5-10ங்களுக்கு மாசம் 60,000 சம்பளம் கொடுத்து அவங்க தான் உங்களுக்கு அடியாளுங்கன்னு நீங்க நம்பும் போது 6 மாசம் முன்னாடி வெறும் 50,000 கடன் வாங்கன்னு என்ன நீங்க நம்பலாம்? உனக்கு ஏதாவது புரிஞ்சுது? இந்த பேர் கடைசியா சொல்றேன், இன்னும் கொஞ்சம்